இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கருப்பு கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொண்டக்கடலை கிரேவியை சாதம், பூரி, பரோட்டா, சப்பாத்திக்குன்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரிக்கு அளவெல்லாம் இல்லைங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் ஆனதும் இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் நல்லா ஆறி வந்ததும் மிக்ஸி கப்பில் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைபட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இது போல் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நம்ம வதக்கி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க. அதனால் இந்த கொண்டக்கடலை கிரேவி தனி டேஸ்ட்டு தருங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை கிரேவியை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. கொண்டக்கடலை கிரேவிக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கையெடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கி தாங்க பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதனால நிறைய நேரம் வதக்கணும்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும். இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போய் வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக தான் அரைச்சி சேர்க்கணுன்னு இல்லை, பொடி பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்து கொண்டக்கடலை கிரேவி வைக்கும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது மசாலாலாம் கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், இந்தளவுக்கு தக்காளியோட மசாலா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கொதி வந்ததும் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிற கொண்டக்கடலையை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. கொண்டக்கடலையை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுவரையும் நம்ம உப்பே ஆட் பண்ணல, அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 6 விசில் விட்டு எடுத்தால் கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொண்டக்கடலை வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கொண்டக்கடலை கிரேவி ரெடிங்க. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு சின்ன வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலை கிரேவியை
இதில் சேர்த்துக்கலாங்க. கொண்டக்கடலை கிரேவியை சேர்த்ததும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் பிடிக்காதவங்க தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் பால் இல்லைன்னா தயிர் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க. வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்குனா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட கொண்டக்கடலை கிரேவி ரெடி. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு கொண்டக்கடலை கிரேவியை செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் கொண்டக்கடலை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.